ஞான யோகம், அப்புறம் அடுத்தது பக்தி. ஃபர்ஸ்ட் நம்ம ஞான யோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்தி பத்தி பார்க்கலாம். பக்தி பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்க்கலாங்கிற மாதிரி தோணும். ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கு, அது என்னங்கிறது நம்ம பக்தியை பத்தி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரி, இப்ப ஞான யோகம் அப்படிங்கிறது என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கர்ம யோகம், அப்புறம் உபாசனம் பார்த்தோம். இந்த கர்ம யோகம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இது நோயை நீக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அதாவது மனதில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடியது கர்ம யோகம். அடுத்தது இந்த உபாசனை. இந்த உபாசனை மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? ஆரோக்கியம். எப்படி உடம்புக்கு நோய் போனா மட்டும் பத்தாது, உடம்புக்கு நோய் போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நமக்கு அவசியம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உபாசனைங்கிறது நமக்கு மனதிற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. சரி, அது நமக்கு ஸ்திரமான மனதை கொடுக்கும். ஏன்னா நம்ம கர்ம யோகம்ங்கிறது கர்மம் தான். கர்மம் வெளிமுகமா தான் நம்ம கர்மங்கள்ல ஈடுபட முடியும். அப்போ நம்ம வெளிமுகமா ஈடுபட்டு இந்த உள்முகமா நம்மளுடைய மனசை நம்ம பார்க்கல. சோ அது திடீர்னு பார்க்கும்போது நமக்கு இந்த மனம் எந்த அளவுக்கு அலைப்பாயுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை அமைதிப்படுத்துறதுக்காக நம்ம செய்யக்கூடியது உபாசனை. இப்போ இதை தொடர்ந்து வரக்கூடியது ஞான யோகம். இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்ம யோகம், உபாசனம், இது ரெண்டுமே இந்த ஞான யோகத்திற்கான தகுதியை நமக்கு தருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம ஏற்கனவே யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். யோகம் அப்படின்னா சாதனம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க ஞான யோகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஞான யோகம் அப்படிங்கிறப்போ ஞானத்தை சாதனமாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பொருள். அப்ப எதுக்கு சாதனமா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா மோட்சத்திற்கு. இப்ப மோட்சத்திற்கு நேரடியான காரணம் என்பது இந்த ஞானம். மற்ற ரெண்டுமே பார்த்தோம்னா கர்ம யோகமாகட்டும் உபாசனமாகட்டும் அது ஞான யோகத்துக்கான தகுதியை கொடுக்குது. ஆனா இது நம்ம மோட்சம் அடையிறதுக்கான உபாயம். இது ஒன்றுதான், ஞானம் மட்டும்தான் நம்ம மோட்சத்தை அடையிறதுக்கான ஒரே வழி. சரி, இந்த ஞான யோகம்ங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், இந்த மூணு தான் ஞான யோகம் அப்படின்னு சொல்றோம். இதுல ஸ்ரவணம் அப்படிங்கிறது குருமுகமாக சாஸ்திரத்தை கேட்பது. அதுக்கப்புறம் மனனம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்தை நீக்கிறது மனனம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கற்ற விஷயத்தின்படி வாழ்தல். அதாவது இந்த திருக்குறள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது தான் நிதித்தியாசனம். இது ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். நம்ம இதை பத்தி விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்த்தரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மோட்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ மோட்சம் அப்படின்னா என்ன? மோட்சம் என்பது மன நிறைவு, பூரணமான ஒரு மன திருப்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ சாஸ்திரம் படிக்கிறதுக்கும் நான் மன நிறைவு அடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? மன நிறைவு அடைகிறதுக்கு நான் எதுக்காக சாஸ்திரம் படிக்கணும்? இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்ப நம்ம பசியோட இருக்கோம் அப்படின்னா சாப்பிடணும். இப்ப பசிக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இது ஒருத்தங்களுக்கு கிளாஸ் எடுத்து நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பசிக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க ஒருத்தங்க பேசுவாங்களாமா, ஒருத்தங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்களாமா, என்னோட பிரச்சனை எல்லாம் தீந்துருமாமா. என்ன இது, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் அவன் பிரச்சனையை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். நீங்க இவங்க பேசுவாங்களாமா, அதை கேட்போமாமா, எல்லாம் சரியாயிருமாமா, என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே சில சமயம் தோணும். இப்ப அந்த சம்பந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்க தெரியுமா நமக்கு இந்த சம்பந்த ஞானம்ங்கிறது அவசியப்படும்? எங்க சம்பந்தம் வெளிப்படையா தெரியலையோ அங்கதான் நம்ம சம்பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த சாஸ்திரம் படிப்பதற்கும் நமக்கு நம்ம மன நிறைவு அடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ மோட்சம் அப்படிங்கிறதே மனநிறைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மனநிறைவுங்கிறது எப்படி இருக்கணும்? நம்ம தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லி புருஷார்த்தங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா. இதுல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த 4 புருஷார்த்தத்தையே ரெண்டா பிரிச்சோம். தர்மார்த்த காமம் அப்படிங்கறது ஒன்றாகவும், அப்புறம் மோட்சம்ங்கிறது மட்டும் தனியாகவும் நம்ம பிரிச்சோம் இல்லையா. இப்ப இதுல நம்ம எந்த ஒரு புருஷார்த்தத்தின் மூலமா எதை அடையணும்னு சொல்லி முயற்சி செஞ்சாலுமே நம்ம நாடக்கூடியது இன்பம் மட்டும்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இதுல தர்மார்த்த காமம் இதன் மூலமாக அடையக்கூடிய இன்பம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும், மோட்சத்தின் மூலமாக பெறக்கூடிய இன்பமானது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா.
அப்போ இந்த தர்மார்த்த காமம் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் அது வந்து நிலையற்றதாக இருக்கு. அது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அது தொடர்ந்து இருக்காது, அது அனித்தியம். இது வந்து எப்படி அப்படின்னா இந்த மோட்சத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது வந்து நித்தியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த மன நிறைவுங்கிறது எப்படி இருக்கணும், நமக்கு வந்து நித்தியமானதாக இருக்கணும். இப்ப நித்தியமானது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே நமக்கு வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் அந்த இடத்துல வந்துடும். என்ன கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து அந்த மன நிறைவுங்கிறது நித்தியமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது இப்போ எனக்கு இருக்கணுமே. இப்ப நான் வந்து எதுக்காக இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு மன நிறைவு இல்லையே, நான் வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரலாம். இப்போ மோட்சம் என்பது அடையப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தால் அது நிச்சயம் என்ன ஆகும் அப்படின்னா அது காலத்தால் அடையப்படுது இல்லையா, அதனால காலத்தால் அது பறிக்கப்படும். எந்த ஒன்று காலத்தால் அடையப்படுகிறதோ அது நிச்சயமாக ஒரு நாள் காலத்தால் பறிக்கப்படும். நம்ம உதாரணத்துக்கு நம்முடைய சரீரத்தையே சொல்லலாம். இப்ப நம்ம சரீரம் வந்து ஆஹ் இது வந்து நமக்கு திடீர்னு ஒரு கட்டத்துல வந்துச்சா, இல்ல எப்பயுமே இந்த சரீரத்தோட தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய சரீரம் நான் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட இல்ல, இப்பதான் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. இப்ப காலத்தால் கிடைத்த இந்த சரீரத்தை நான் காலத்தால் இழந்தே தீர வேண்டும். சரீரத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னா சரீரத்தின் துணை கொண்டு நான் அடையக்கூடிய விஷயங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும். இப்போ மோட்சம் அப்படிப்பட்டதா, இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்ப இதுக்குதான் நம்ம வந்துட்டு நம்ம அடையக்கூடிய பொருள் அது வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம விசாரம் செய்ய வேண்டியது இருக்கு. சரி, இப்போ நம்ம அடையக்கூடிய பொருட்கள் அது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று சாத்திய வஸ்து, இனி ஒன்று சித்த வஸ்து. சாத்திய வஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்கிட்ட இல்லாதது. என்கிட்ட இல்லாததை நான் கட்டாயமா வந்து முயற்சி செஞ்சு நான் அடைய வேண்டியது இருக்கும். என்கிட்ட வீடு இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை அப்படின்னா வந்து நான் கட்டாயமா அதுக்கான முயற்சியை செஞ்சாகும். ஆனா சித்த வஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஏற்கனவே என்கிட்ட இருக்கும், ஆனா நான் அது தெரியாம இருப்பேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அங்க வந்து நிறைய கடையெல்லாம் இருக்கு. இவரு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அந்த கடையெல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து ஒரு நகைக்கடை இருக்கு. அந்த நகைக்கடை ஓனர் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வந்துட்டு இருப்பாரு கடைக்கு. ஒரு நாள் வந்திருக்காரு. இந்த பிச்சைக்காரனை வந்து அவர் கவனிக்கிறாரு. கவனிக்கும் போது யாருப்பா இவன், அடிக்கடி நான் பாக்குறேனே, இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அந்த கடைக்காரங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கதையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன், அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, மத்தவங்க தான் அவங்க வீட்டுல இருந்து அவனை வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் சொத்தை வந்து அடுத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கலாங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு. அந்த ஏஜ் வர்ற வரைக்கும் அவனை வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு தெரியாம அவனை ஏமாத்தி சொத்தெல்லாம் வந்து புடுங்கி வாங்கிட்டு இவனை வந்து துரத்தி விட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து அரசியல்வாதிங்க, நல்ல செல்வாக்கு, அதனால வந்து இவனுக்கு எங்கேயும் வேலை கொடுக்காதீங்கன்னு வேற சொல்லி வச்சுட்டாங்க. இவன் வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு தட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்து அதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதை கேட்டதுமே அந்த நகைக்கடை ஓனருக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கு வரணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, சரி ரொம்ப பசியோட இருப்பாரு, உள்ள கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து அவர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் உட்காரும் போது அவர் வச்சிருந்த அந்த தட்டு இருக்கு இல்லையா, அது வந்து கீழே விழுந்துருது. இப்படி கீழே விழுகும் போது லைட்டா ஸ்கிராச் ஆகுது. ஸ்கிராச் ஆகுறத வந்து அந்த கடை ஓனர் பாக்குறாரு. அந்த ஸ்கிராச்சான அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பளபளன்னு தெரியுது. உடனே ஐயா எனக்கு இந்த தட்டு மட்டும் கொஞ்சம் கொடுங்க, நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போறாரு. இப்ப வாங்கிட்டு போய் பார்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தா, உரசி பார்த்தா அது தங்கம். அது வந்து நல்லா வெயிட்டா வேற இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்றாரு, எங்க நீங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க பிச்சை எடுக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த தட்டு தங்கம், இந்த வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1,00,00,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டதுமே இவருக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னா அந்த தட்டை வந்து நீங்களே வச்சுட்டு எனக்கு அந்த ₹1,00,00,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இது நாள் வரைக்கும் அவர் அதே தட்டோட தான் சுத்திட்டு இருந்தார். ஆனா அவர் வந்து பிச்சைக்காரனா இருந்தார் இல்லையா. இப்ப இன்னைக்கு வந்து அவர் கோடீஸ்வரர் ஆயிட்டார். எப்படி? சித்த வஸ்து. அவருக்கு வந்து இது நாள் வரைக்கும் அது தங்க தட்டுங்கிறது தெரியாம இருந்துச்சு. இவருக்கு எப்ப தெரிஞ்சதோ இவர் வந்து பணக்காரன் ஆயிட்டார். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்குது. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பிரம்மம் அப்படின்னு ஆயிடுவோம். இப்ப சித்த வஸ்து அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடியது, அதை நான் வந்து அறியாம இருப்பேன். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடியது அறியாம இருக்கிறேன் அப்படின்னா அப்ப என்ன தீர்வு? அறிவு தான் தீர்வு. நான் வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து அறியாம இருக்கிற காரணத்தினால அந்த அறியாமையை நீக்கணும், அறிவை அடையணும். இப்ப அடுத்த கருத்துக்கு வரலாம்.
இப்ப அறிவை அடையணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம வந்து பிரமாண விசாரம் செய்தாகணும். இப்ப பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரமாணம் என்றால் ஞானத்தை தரும் கருவி. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம அறிகிறோம் அப்படின்னா அது வந்து சும்மா நமக்கு அப்படியே நாலேஜா வந்துடாது. நம்ம ஏதாவது ஒரு கருவியை வந்து பயன்படுத்தி இருப்போம். அப்போ நாம் அறிவை அடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பிரமாணம் அப்படின்னு பேரு. இப்ப நான் இருக்கேன், நான் வந்து இந்த இதுல யாரு அப்படின்னா எனக்கு வந்து பிரமாதா அப்படின்னு பேரு. அதாவது அறிபவன் என்பவன் பிரமாதா என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அறியப்படும் பொருள் வேற இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா பிரமேயம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரமாணத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பிரமாணம் அப்படிங்கிறது வந்து அறிவை தரும் கருவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. எத்தனை பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னா 5 பிரமாணங்கள் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறதுக்குள்ள வந்து 5 கருவிகள் வருது. அது என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு 5 அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா ஈஸி தான். 5 புலன்கள் தான். 5 புலன்கள் மூலமாக நாம் அடையக்கூடிய அறிவு. அப்போ 5 புலன்களும் நமக்கு கருவியா இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப வந்து கண் இருக்கு. இந்த கண்ணு வந்து நமக்கு என்ன அறிவை கொடுக்கும்? ஒரு பொருளுடைய கலர், அதுக்கப்புறம் அந்த பொருளுடைய வடிவம், ரூபம், நிறம். இந்த 2 அறிவை வந்து நமக்கு கண் அப்படிங்கிற ஒரு பிரமாணம் கொடுக்குது. அதே மாதிரி காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு, இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வித அறிவை நமக்கு கொடுக்குது. இதை வந்து நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். இனி அடுத்தது 2வது வந்துட்டு அனுமான பிரமாணம். அனுமானம் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரமாணத்தை பயன்படுத்தி ஒரு அறிவை அடையிறோம். அந்த அறிவை வச்சு இன்னொரு அறிவை அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் அனுமானம். அறிவை கொண்டு அறிவை அடைதல். அது என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து புகை போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அந்த புகையை பார்க்கும்போது நமக்கு என்ன அறிவு உண்டாகும்? அங்க நெருப்பு பத்தி எரியுதுங்கிற அறிவு உண்டாகும் இல்லையா. இதுதான் வந்துட்டு அறிவை கொண்டு அறிவை அடைதல். நம்ம வந்து நேரடியா நெருப்பை பார்க்கல, ஆனா அங்க நெருப்பு இருக்குங்கிற அறிவு நமக்கு வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், காலையில எந்திரிச்சு நம்ம ரோட்டை பாக்குறோம், ரோடெல்லாம் நனைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன முடிவு செய்வோம்? ரோடெல்லாம் நனைஞ்சிருக்குதுன்னா கட்டாயம் மழை பெஞ்சிருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம் இல்லையா. அப்போ இந்த மழை பெய்தது அப்படிங்கிற அறிவு நமக்கு எப்படி கிடைச்சது? அனுமானம். சோ இதுதான் அனுமானம். 3வது உவமானம். உவமானம் அப்படின்னா இதை போல் இது. நம்ம தமிழ்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம் உவமானம் சொல்லிட்டு. உவமானம்ங்கிறது வந்து இப்ப நான் வந்து ஒரு ஜூ போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க வந்து யாருமே இது வரைக்கும் பார்க்காத, யாருமே இல்ல, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிருகத்தை பார்த்துட்டேன். இதை வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்றேன். அந்த பேர் வேற எனக்கு தெரியல. அவங்க என்னன்னு கேக்குறாங்க, அந்த மிருகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் என்னென்ன மிருகத்தை எல்லாம் பார்த்திருக்காங்களோ அந்த மிருகத்தை வச்சு அதோட தலை இது மாதிரி இருந்துச்சு, அதோட கால் இது மாதிரி இருந்துச்சு, இப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து ஓ அது இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா. இதுதான் உவமானம். இப்ப வந்து இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு வந்துட்டு பாக்குறதுக்கு வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது அந்த பொண்ணு பார்க்காதவங்க கிட்ட நம்ம சொன்னா எப்படி சொல்லுவோம்? இவங்கள மாதிரி ஃபேஸ் கட்டு, இந்த ஹைட்டு, இப்படி சொல்லுவோம் இல்லையா. இப்ப அதை வச்சு இவங்க வந்து இப்படி இருந்திருப்பாங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா. சோ அதுதான் உவமானம். அடுத்தது 4வது அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இப்போ வந்து நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம எழுதி ஆகணும். 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எது ஆன்சருங்கிறது தெரியல, பட் எது தப்பான ஆன்சருங்கிறது நமக்கு தெரியுது. 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் தப்புங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் தானே கரெக்டா இருக்கும். அப்போ இந்த 3 தப்பு அப்படின்னா கட்டாயமா இதுதான் ஆன்சரா இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா. இதுக்கு பேர் அர்த்தாபத்தி. அதாவது கலெக்டிவ் நாலேஜ், நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு அறிவு அடைகிறது. சரி, அடுத்தது 5வது அபாவம். அபாவம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்மையை பற்றிய அறிவு. இந்த இன்மையை பற்றிய அறிவுங்கிறது வந்துட்டு அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப வந்து நான் ஒரு ரூம்குள்ள இருக்கேன், இந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றேன். வெளியே வரும்போது இன்னொருத்தர் என்னை பாக்குறாரு. அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, அந்த ரூம்குள்ள பூனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் பூனை இல்லைன்னு சொல்றேன். இப்போ உள்ள பூனை இல்லைங்கிற நாலேஜ் எனக்கு மட்டும்தான் இருக்கும். அவருக்கு வந்து இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது தெரியாது. அப்போ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கூட வந்து நான் வந்து பிரமாணத்தை பயன்படுத்தணும். நான் சும்மா வந்து இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனாலதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்ம குருஜி சொல்லுவார். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்கதான் முட்டாள். இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கடவுள் உண்டுன்னு சொல்றவங்க தான் முட்டாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா யார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்துறாங்களோ
அவங்கதான் முட்டாள். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரலாம். இப்ப இந்த மாதிரி 5 பிரமாணங்கள் இருக்கு. இந்த 5 பிரமாணங்கள் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு அறிவையும் அடைஞ்சிட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் நமக்கு என்னென்ன அறிவு கிடைச்சதோ இந்த அத்தனை அறிவும் இந்த 5 பிரமாணங்களை பயன்படுத்தி தான் நமக்கு கிடைச்சது. சரி, இப்போ நம்முடைய சாஸ்திரம் இருக்கு இல்லையா, வேதம், இது 6வது பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பிரமாணம், தனி பிரமாணம். உனக்கு தேவைப்பட்டுச்சு, உனக்கு வேணும் அப்படின்னா நீ அதை யூஸ் பண்ணி ஒரு அறிவு அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அது நம்ம நம்மளாவே அந்த அறிவு அடைய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நான் வேதம் படிச்சுதான் அந்த நாலேஜ் அடையணுமா, இப்படி ஒரு கேள்வி வரலாம். இப்ப இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரமாதா பிரமேயம் பிரமாணம். அதாவது ஞானத்தை அடைய விரும்புபவன் அவன் பிரமாதா. அடுத்தது அறிய வேண்டிய பொருள் எதுவோ அது பிரமேயம். அடுத்தது பயன்படுத்தக்கூடிய கருவி அது பிரமாணம். இப்படி பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு பூ இருக்கு, அந்த பூ ஒரு குறிப்பிட்ட ஊர்ல தான் அந்த பூ பூக்கும். அதை கொண்டு காட்ட முடியாது. பாக்குறதுக்கு அப்படியே செம்பருத்தி பூ மாதிரியே இருக்கும். இது சும்மா எக்ஸாம்பிள், அப்படி உண்மையிலே இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பாக்குறதுக்கு அந்த பூ செம்பருத்தி பூ மாதிரியே இருக்கும். ஆனா அந்த கலர் என்ன கலருன்னு சொல்லி எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. எந்த கலரையும் கம்பேர் பண்ணி இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டவே முடியல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நான் சொன்ன அந்த பூ எந்த ஊர்ல பூக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஊருக்கு நீங்க டூர் போறீங்க. இப்ப டூர் போகும்போது அந்த பூ நீங்க தேடுறீங்க. இப்ப நான் இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க கேட்கலாமா, அது உங்களுடைய லட்சியம் அந்த இடத்துல என்ன, அந்த பூவுடைய கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதானே உங்களுடைய இலக்கு அந்த இடத்துல. இப்போ நீங்க நான் மூக்க கூட பயன்படுத்துவேன், நான் காதை கூட பயன்படுத்துவேன், இப்படி உங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ அறிவை அடையணும் அப்படின்னா எந்த பிரமாணத்தை நான் தேர்வு செய்யணும் அப்படிங்கறதுல எனக்கு சாய்ஸுங்கிறது கிடையாது. அதுக்குரிய பிரமாணத்தை நான் யூஸ் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரமாணம் தரக்கூடிய அறிவை இன்னொரு பிரமாணம் கொடுக்காது. அதே சமயம் ஒரு பிரமாணம் தரக்கூடிய அறிவை இன்னொரு பிரமாணம் தப்புன்னு சொல்றதுக்கு கூட அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப கண்ணு ஒரு பொருளுடைய கலரை கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப காது சொல்ல முடியுமா, அது நீ கண்டுபிடிச்சது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப கண்ணு நமக்கு போயிருச்சு, நம்ம பேலன்ஸ் 4 புலன்கள் தான் இருக்கு, அதை வச்சு நீ கலர் என்ன ஷேப் என்னன்னு கண்டுபிடின்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்போ ஒரு அறிவை அடையணும் அப்படின்னா அதற்குரிய பிரமாணத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம அந்த அறிவை அடைய முடியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த வேதம் என்பது ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது பிரமாணம் சொல்லும் போது நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணாம மத்த புலன்களை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப அந்த பிரமாணத்தை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும். எனவே அந்த அறிவு அந்த பிரமாணத்தில் மட்டுமே நமக்கு கிடைக்கும். சில பேர் இந்த வேதம் சயின்டிபிக்கானது, சயின்ஸ் எல்லாம் பேசுது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேதத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு கோடி கும்பிடு போட்டு வந்துருங்க. ஏன்னா உண்மை அதுதான். சயின்ஸ் நம்ம இந்த 5 புலன்களால அறியக்கூடிய விஷயம். அப்ப இந்த 5 பிரமாணங்களை கொண்டு நாம் அறியக்கூடிய விஷயங்களை தான் சயின்ஸ் பேசுது. சயின்ஸ் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு பிரமாணமாக இல்லை. ஆனா வேதம்ங்கிறது இந்த 5 புலன்களுக்கும் இந்த 5 பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரமாணமாக இருக்கு. அதனால இந்த பிரமாணம் வெளியே இருக்கக்கூடிய, எனக்கு வெளியே இருக்கு, மற்ற பிரமாணங்கள்ல எனக்குள்ளேயே இருக்கு, நானே கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இந்த பிரமாணம் மட்டும் எனக்கு வெளியே இருக்கு. அதனால இதன் மீது ஸ்ரத்தை அப்படிங்கிறது அவசியம். இந்த ஸ்ரத்தை பத்தி நம்ம சாதன சதுஷ்டயம் பார்க்கும்போது விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்ரத்தை அப்படின்னா நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ரத்தைனா உண்மையான டெபினிஷன் நம்பிக்கை மட்டும் கிடையாது, வேற சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அது நம்ம விரிவா இந்த சாதன சதுஷ்டயம் பார்க்கும்போது பார்க்கலாம். சரி, இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் படிக்கிறதுக்கும் என்னுடைய நான் மன நிறைவை அடைவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். மன நிறைவு எனக்கு எதனால கிடைக்குது, சாஸ்திரம் படிக்கும் போது எனக்கு எப்படி மன நிறைவு கிடைக்குது அப்படின்னா, சாஸ்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவனாகிய நானும் இந்த ஜகத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஈஸ்வரன், இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஞானமே நாம் அடைந்த ஒரு பொருளாக ஆகிவிடுகிறது. அதாவது நிலையான வஸ்துவை பற்றிய ஞானத்தை அடைதலும் நிலையான வஸ்துவை அடைதலும் இரண்டுமே சமமாக ஆகிவிடுகிறது. எனவே நான் மன நிறைவை அடைகிறேன். சோ இப்ப சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கும் நான் மன நிறைவு அடைகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இனி நம்ம அடுத்த கட்ட விசாரத்துக்கு போகலாம். அடுத்த கட்ட விசாரம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்.
இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம் எடுத்துக்கலாம். ஸ்ரவணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ரவணம்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வந்து குரு முகமாக நாம் சாஸ்திரத்தை படித்தல், குருவினிடத்தில் சென்று சாஸ்திரத்தை படிப்பது ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுது? சாஸ்திரத்துல வந்து ஜீவனை பத்தி பேசப்படுது, ஜகத் பத்தி பேசப்படுது, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரன், ஜீவன், ஜகத், மூன்று விஷயங்கள். ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரன், மூன்று விஷயங்கள் பத்தி சாஸ்திரம் வந்து பேசுது. இப்போ சாஸ்திரம் இதன் மூலமா என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த மூணு விஷயங்களை எதுக்காக பேசுது அப்படின்னா, அடிப்படையில ஜீவனும் ஈஸ்வரனும் ரெண்டும் வந்து வேறு வேறு கிடையாது, இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த ஜகத் ஒண்ணு இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஜகத் என்பது அது சத்தியம் அல்ல, அது மித்யா அப்படின்னு சொல்லுது. அப்போ இத்தனை விஷயங்கள் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரணம் தான், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. இதுதான் வந்து சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். தாத்பரியம் அப்படின்னா மைய கருத்து அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் வந்து முக்கியமா சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து ஜீவன் சரி, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே, இந்த ஜெகத் என்பது மித்யா, அது வந்து நாம ரூபம் மாத்திரமே, இதைத்தான் சொல்ல வருது. இப்போ இந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்காம சாஸ்திரத்தை நம்ம ஃபுல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா அதனால வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த விஷயம் புரியற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய சாதனை, அதுக்கு பேர் ஸ்ரவணம். அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யாங்கிறது வந்து நமக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நம்ம செய்த சாதனைக்கு பேர் என்ன? சாதனை அப்படின்னா அச்சீவ்மெண்ட்னு எடுத்துக்க கூடாது. சாதனைன்னா சாதனம், நம்ம செய்த அந்த முயற்சி, சரியா? அப்போ அந்த சாதனைக்கு என்ன பெயர்? ஸ்ரவணம் அப்படின்னு பார்க்கிறோம். இனி அடுத்தது மனனம். இந்த மனனம் அப்படிங்கிறது என்னன்னா சந்தேகத்தை நீக்குதல். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். இப்ப சந்தேகம் வந்து நமக்கு எப்ப வரும் அப்படின்னா, ரெண்டு விதமான சந்தேகம் வரும். அதுல வந்து ஒரு விதமான சந்தேகம் வந்து ஸ்ரவணத்துக்குள்ளேயே அடங்கிடும். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறது சில சமயம் புரியாது. அப்ப சாஸ்திரம் இதை பத்தி தான் பேசுதா அப்படிங்கறது வந்து நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் இல்லையா, அதுக்கு பேரு ஸ்ரவணம். அதாவது ஒரு பிரமாணத்திற்குள்ளேயே வரக்கூடிய சந்தேகம். இப்ப சாஸ்திரங்கிறது ஒரு பிரமாணம் சொல்லியாச்சு, அந்த பிரமாணத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அது ஸ்ரவணத்துக்குள்ளேயே வந்துடும். மனனம்ங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த அறிவை இனி ஒரு பிரமாணம், வேறொரு பிரமாணம் வந்து நான் அடைந்த அறிவை தப்பு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக செய்யக்கூடிய அந்த சாதனைக்கு பெயர் மனனம். இப்ப ஸ்ரவணத்துக்கும் மனனத்துக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுதா? நமக்கு வந்து அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ரவணம். அந்த சந்தேகத்தை நீக்கினால் அது ஸ்ரவணத்துக்குள்ளேயே வந்துடும். ஆனா சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு கருத்து வந்து அது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு பெயர் மனனம். சரி, இப்ப இந்த மனனத்துல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள்ல நம்ம மனனம் செய்வோம். அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று நான், இனி ஒன்று ஜெகத். இப்ப நான் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எப்படி மனனம் செய்வோம் அப்படின்னா, இப்ப நம்ம சாஸ்திரம் படிச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் பூரணம், இதைத்தானே தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நமக்கு வந்து அப்பப்போ ஒரு நிறைய துயரங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். என்னுடைய லைஃப் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, இங்க கேட்டீங்கன்னா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க, உனக்கு துயரமே இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, இது எங்கேயாச்சும் நம்புற மாதிரி இருக்கா, இப்படி எல்லாம் வந்துட்டு நமக்கு வரும் இல்லையா சில சந்தேகங்கள். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டவுட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என் சம்பந்தமாக வரக்கூடிய சந்தேகம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதாவது சாஸ்திரம் என்னை துயரமற்றவன் அப்படின்னு சொல்லுது, ஆனா என்னுடைய அனுபவம் நான் வந்து துக்கப்படுபவனாகத்தான் எனக்கு வந்து என்ன காட்டிட்டு இருக்கு. சோ இது முதல் சந்தேகம். இனி இரண்டாவது சந்தேகம் வந்து, சாஸ்திரம் வந்து இந்த ஜகத்தை மித்தியான்னு சொல்லிருச்சு, ஆனா நமக்கு அப்படியா தெரியுது? பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தி இருக்கிறவங்களால எத்தனை பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப வந்து இந்த ஜகத் பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோமா? கிடையாது. அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு முரண்படுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தோம், ஒரு பிரமாணம் தரக்கூடிய அறிவை இனி ஒரு பிரமாணம் தராது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சாஸ்திரம் என்ன அறிவை கொடுக்குது? சாஸ்திரம்ங்கிறது ஒரு பிரமாணம், அது நான் பூரணமானவன், இந்த ஜகத் என்பது மித்யா, இப்படி ஒரு அறிவை கொடுத்துருச்சு. ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுக்குது? இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு விரோதமான ஒரு முடிவை வந்து அது கொடுக்குது. அது என்ன சொல்லுது? நான் வந்து துயரப்படுறதா எனக்கு காட்டுது, அப்ப இந்த ஜகத் வந்து உண்மையிலே இருக்கிற மாதிரி எனக்கு காட்டிட்டு இருக்கு.
அப்ப அடிப்படையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்த ஐம்புலன்கள், அதுக்கப்புறம் இந்த 5 பிரமாணங்கள் பார்த்தோம் இல்லையா, இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அது அறிவுதானே ஒழிய அது சத்தியமா இல்லையாங்கிற அறிவை அது கொடுக்காது. இந்த பிரமாணங்கள் இருக்கிறத காட்டி கொடுக்கும். இப்ப மேகம் இது வானம் நீல நிறமா நமக்கு தெரியுது இல்லையா, கண்ணைத்தான் பயன்படுத்துறோம், கண்ணு தெளிவா நீல நிறத்துல காட்டுது. இப்ப அது சத்தியமா? அது பொய் தானே. அப்போ இந்த கண்ணு இருக்கிறத காட்டும், ஆனா அது சத்தியமா இல்லையாங்கிறத காட்டாது. சத்தியமா இல்லையாங்கிறத காட்டக்கூடியது எது அப்படின்னா விசாரம் மட்டும்தான். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது முதல் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போ நான் துயரப்படுறேன் அப்படின்னு சொல்றது எதன் அடிப்படையில சொல்றேன்? என்னுடைய உடல், என்னுடைய மனம், இதன் அடிப்படையில சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சாஸ்திரம் அதேவா சொல்லிச்சு. சாஸ்திரம் எதை சொல்லிச்சு? நான் அப்படின்னு சொல்றது பிரம்மத்தை குறிப்பிடுது. அப்போ பிரம்மத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் சரீரத்தோடையும் மனதோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது யாரோட தப்பு? என்னுடைய தப்பு. அப்ப இப்படியாக நம்ம அந்த டவுட் கிளியர் பண்ணணும். இனி ரெண்டாவது, இந்த ஜகத் இருக்கு இல்லையா, இந்த ஜகத் உண்மையிலே இருக்கிற மாதிரி எனக்கு காட்டிட்டு இருக்கு. இங்கதான் நம்ம முதல்ல பார்த்த அந்த ஒரு விஷயம் என்ன, இந்த பிரமாணம் என்பது இருப்பதை காட்டுமே ஒழிய அது சத்தியமா அல்லது பொய்யாங்கிறத காட்டாது. அப்போ இந்த ஜகத் சத்தியம் அப்படின்னு நமக்கு தோணிச்சு அப்படின்னா அது பிரம்மை. அது சத்தியம்ங்கிறத பிரமாணம் காட்டுறது கிடையாது. அது இருக்கிறத காட்டி கொடுக்குது. சாஸ்திரம் தான் அது சத்தியமா அல்லது பொய்யா, மித்தியாவா அப்படிங்கறது சாஸ்திரம் மட்டும்தான் காட்டி கொடுக்குது. எனவே அங்க எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. இப்படியாக நாம் மனனம் செய்ய வேண்டும். இனி அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருக்குறளை வச்சு பார்த்தோம் இல்லையா, நிற்க அதற்கு தக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப நமக்கு இந்த ஞானம் வந்துருச்சு. இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஞானத்திலேயே நம்ம தொடர்ந்து இருந்து பழகணும் இல்லையா, அதுதான் பிரம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஞானத்திலேயே நம்ம தொடர்ந்து இருந்து பழகுதல், அதுதான் நிதித்தியாசனம். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நான் இருந்து பழகணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம நான் பூரணமானவன் அப்படிங்கிற அறிவை இந்த உடம்ப நாசம் பண்ணிட்டு நம்ம அடையல. இந்த உடம்போட இருக்கும் போதே இந்த சரீரத்திற்கும் இந்த மனதிற்கும் அப்பாற்பட்டவன் நான் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்ப இந்த உடம்போடையே நம்ம அடைஞ்சதுனால நமக்கு திடீர்னு மறுபடியும் இந்த சரீர அபிமானத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது அப்படின்னா நமக்கு இந்த ஞானம் திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சோ அப்படி நம்ம திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அப்படி பழக்கப்படுத்தும் போதுதான் நம்ம ஸ்திரமா இந்த ஞானத்திலே இருக்க முடியும். சோ அதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சிங்கிறத விட நம்ம தொடர்ந்து இந்த ஞானத்தை சிந்தித்து கொண்டிருத்தல், அது நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய தியானம் இருக்கு இல்லையா, அந்த தியானம் உபாசனை அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த தியானம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. குருபரானந்த சுவாமிஜி ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். என்ன அப்படின்னா, இந்த மனிஷா பஞ்சகம் இந்த நூல் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஆதிசங்கரர் ஒரு இடத்துல குளிச்சுட்டு வருவார். அப்படி குளிச்சுட்டு வரும்போது ஒரு சண்டாளன் அந்த வழியா வருவான். அப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டுவார். அப்ப அவர் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பார். அப்போ எதை நீ விலகி போக சொல்ற, இந்த சரீரத்தையா அல்லது மனதையா? இந்த மாதிரி அவர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ அதை பத்தி நான் சொல்ல வரல. இதை பத்தி சொல்லும் போது குருபரானந்த சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் உண்மையிலேயே அங்க இருந்து அது உண்மையிலேயே நடந்ததாங்கிறது செகண்டரி. ஆனா இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ஞானிகளாக இருந்தாலும் கூட இந்த ஜகத் என்பது சத்தியம் என்ற ஒரு நிலை அவ்வப்போது நமக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஞானிகளுக்கே அப்படி அப்படின்னா நம்மளும் ஞானிகள் தான், இப்ப நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. சோ இந்த நிலையில இருந்து நம்ம மறுபடியும் அந்த ஞானத்துல ஸ்திரமா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையானது சொல்லப்படுகிறது. இவ்விதம் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதுதான் ஞான யோகம். இத்துடன் இந்த ஞான யோகம் என்ற தலைப்பில் நம்முடைய விசாரத்தை நிறைவு செய்வோம். இனி அடுத்த தலைப்பான பக்தி என்ற தலைப்பிற்குள் நாம் நுழைவோம். பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பக்தி அப்படிங்கிறது பஜ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. பஜ் அப்படின்னா பஜ அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பஜ கோவிந்தம் அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு. ஆதிசங்கருடைய ஒரு டெக்ஸ்ட், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டெக்ஸ்ட், சூப்பரா இருக்கும். அந்த டெக்ஸ்ட்
ஒரு வயசானவர் ஒருத்தர், அவர் வந்து சாக போற வயசுல உட்கார்ந்து வியாக்கரண சாஸ்திரம் படிச்சுட்டு இருப்பார். அதுவும் தலைகீழா நின்று அவருக்கு வந்து நல்லா அந்த அந்த படிச்ச விஷயங்கள்ல நல்லா வந்து மனப்பாடம் ஆகணுமாமா. அதுக்காக தலைகீழா நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலா அது படிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, படிக்கலாம். ஆனா அந்த வியாக்கரண சாஸ்திரம்ல, அதுவும் சமஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னா, வியாக்கரணம்னா இலக்கணம், அந்த இலக்கண சாஸ்திரம் வந்து படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்கணும். அப்படி படிச்சாலும் நம்ம வந்து ஃபுல்லா படிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சில ஆச்சாரியார்கள் எல்லாம் வந்து இந்த இலக்கண விதிகளை பத்தி சொல்லும் போது அவ்வளவு போயிட்டே இருக்குது. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அது ஒரு லிமிட்டே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது இந்த வியாக்கரண சாஸ்திரத்தை வந்து எழுதினவர், அவர் பேர் என்ன, பாணினி. இந்த பாணினியோடைய ஹிஸ்டரி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு சொல் வந்து எங்க இருந்து பிறக்குது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியிலேயே இருந்தாராமா. அப்படி இருந்ததுனால ஒரு நாள் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி வந்துருச்சாமா. இப்ப புலி வரும்போது அந்த பசங்க எல்லாரும் வந்துட்டு புலி புலின்னு சொல்லி கத்துறாங்க. இவர் வந்து அந்த சமஸ்கிருதத்துல அவங்க சொல்லி கத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு. அந்த வார்த்தையை பத்தி விசாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு உட்கார்ந்து. புலி வந்து அவர் சாப்பிட்டுச்சு. இப்படி வந்து அவர் செத்ததா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இது வந்து பாணினிக்கே இந்த நிலைமைனா பாருங்க. அப்ப அவர் வந்து கண்டினியூவா வந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எழுதுனதை வச்சுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதை வந்து நம்ம எப்ப படிச்சு முடிக்கிறது? சோ இந்த மாதிரி கடைசி காலத்துல வந்து முக்கியமானது எது அப்படிங்கறத பார்த்து அதை நாடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக எழுதப்பட்ட டெக்ஸ்ட் தான் அது. கடைசி காலம்னு இல்லை, நம்ம வந்து எப்ப வாழ்ந்துட்டு இருக்கோமோ வாழக்கூடிய காலத்துல அறிவு ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னாலே நம்ம வந்து நிலையானது எது அப்படின்னு சொல்லி அதை வந்து தேடுறதுக்கு போயிடணும். பத்ருஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியார் இருக்கார். இவர் வந்து நீதி சதகம், அப்புறம் வந்து வைராக்கிய சதகம், இப்படி வந்து சில நூல்கள் எழுதியிருக்கார். அதுல வந்து இந்த வைராக்கிய சதகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விட்டில் பூச்சி தெரியும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணும்னா இந்த ஒளியை தேடி அந்த நெருப்புல போய் அது கருகி செத்துரும். அதே மாதிரி இந்த மீன் இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு அது இரையாய் அது செத்து போயிடும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டையும் உதாரணம் சொல்லி, விட்டில் பூச்சிக்கு அவ்வளவுதான் அறிவு, மீனுக்கு அவ்வளவுதான் அறிவு, ஆனா இந்த மனுஷங்களுக்கு புத்திங்கிறது முழுசா இருக்கு இல்லையா, அப்படி இருந்து இவங்க எப்படி வந்து நிலையற்ற விஷயங்களை வந்து இப்படி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு எழுதுறாரு. இப்ப நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படிதான். நிலையில்லாத விஷயங்கள் தான் வந்து இவ்வளவு நாளா தீவிரமா தேடிட்டு இருந்திருக்கோம். வாழ்க்கையோட லட்சியம்ங்கிறதே நிலையில்லாத விஷயங்களா தான் இருக்கும். சோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதுதான் வந்து பஜகோவிந்தம். அந்த பஜ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த பஜ்ஜுங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு டெஃபினேஷன். சரி, இப்போ வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்திக்குள்ள போகலாம். ஆதிசங்கரர் வந்து இந்த பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லி எழுதினார் இல்லையா, கோவிந்தனை நாடு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில வந்து கோவிந்தன் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல இறைவனை குறிக்குது. ஆனா அதே சமயம் அவருடைய குரு பேர் வந்து கோவிந்த பாதர். அப்ப குருவை நாடு அப்படின்னு சொல்றதாக குருபரானந்த சுவாமிஜி வந்து விளக்கம் கொடுப்பார். சோ அந்த விளக்கம் நல்லா இருந்துச்சுங்கிறதுனால நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம அடுத்த இந்த பக்தியை பத்தின அடுத்த கட்ட விசாரத்துக்கு போகலாம். இப்ப பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு. இந்த அன்பு அப்படிங்கிறது வந்து அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கணும், ஒரு கண்டிஷனோட இருக்கக்கூடாது. கண்டிஷனோட இருக்கும், பட் வந்து அன்கண்டிஷனல் லவ்வுக்கு நம்ம வந்துடணும். அங்கதான் வந்து பக்திங்கிறது நிறைவடையும். ஆரம்பிக்கிறது வந்து ஒரு கண்டிஷனல் லவ்வோட ஆரம்பிக்கும், ஆனா முடியும் போது அன்கண்டிஷனல் லவ்வோட முடியும். அதுதான் வந்துட்டு பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பக்தியில வந்து 4 விதமான பக்தர்களை வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்த்த பக்தி. இந்த ஆர்த்த பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துயரத்திலிருந்து விடுபடுவதற்காக பக்தி செய்வது, அது வந்து ஆர்த்த பக்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 2வது அர்த்தார்த்த பக்தி. அர்த்தார்த்த பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, சுகத்தை நாடி நாம் செய்யக்கூடிய பக்தி. இந்த 2 விஷயங்களுக்காக செய்யக்கூடிய அந்த பக்தி தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, மெஜாரிட்டி அதுதான். நம்ம பாக்குறோம், சில கோவில்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சில்கூர் பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த கோவில் எதுக்கு தெரியுமா, நம்ம வந்து அமெரிக்கா போறதுக்கு வந்துட்டு விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு வைங்க, அந்த விசா வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணணும். அப்புறம் இன்னொரு கோவில் இருக்கு, சிஏ ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த சிஏ எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, சிஏ படிக்கிறவங்க அங்க போய், அதனாலதான் அந்த கோவில் பேரே சிஏ ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அது சென்னையில இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வழக்கரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து ஒருத்தங்க நம்ம மேல கேஸ் போட்டாங்க அப்படின்னா அங்க போய் ப்ரே பண்ணோம்னா நமக்கு சாதகமா தீர்ப்பு வருமாமா. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படிதான் அங்க போயிருந்தான். அப்புறம் நான் கேட்டேன், ஏன்டா இப்போ வந்து உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, நீ போற, கேஸ் போட்டவனும் அங்க போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து
தெரியல அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நம்ம அதுக்குள்ள அவ்வளவு தூரம் விசாரத்துக்கு போக வேண்டாம். சோ இப்படியெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பர்டிகுலரா வந்துட்டு கடவுளை உருவாக்கி வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இது தப்பே கிடையாது. ஆனா இதுலயே கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப வந்து மனிதர்களுக்கு பொதுவா மனிதர்களுடைய அந்த தேடலே என்ன? சுகத்தை நாடுதல், இரண்டாவது துக்கத்தை நீக்குதல். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நாடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களுக்காக செய்யக்கூடிய பக்தி தான் வந்து ஆர்த்த பக்தி மற்றும் அர்த்தார்த்த பக்தி. இனி அடுத்தது மூன்றாவது, இது வந்து நிஷ்காம பக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிஷ்காம பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து முமுட்சுக்கள் செய்யக்கூடிய பக்தி. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு வித ஞானம் வந்திருக்கும். அதாவது யார் வந்து மோட்சத்தை விரும்புறாங்களோ அவங்க செய்யக்கூடிய பக்தி தான் வந்துட்டு நம்ம நிஷ்காம பக்தி அப்படின்னு சொல்றோம். அதனால இதை வந்து ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம், முமுட்சு பக்தி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த கர்ம யோகம் இருக்கு இல்லையா, கர்ம யோகத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கடமைகள் எல்லாத்தையுமே வந்து இறைவனுக்கு அர்ப்பணமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல வந்து அவங்க செய்யக்கூடிய கடமைகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருப்பாங்க. அது போக அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மோட்சம் என்பது அது வந்து சாத்திய வஸ்து அல்ல, அது சித்த வஸ்து அப்படிங்கிற அந்த ஞானம் வந்திருக்கும். இந்த சித்த வஸ்துங்கிற இந்த விஷயம் வர்றதுனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஞான யோகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ அவங்களுக்கு வந்து சித்த வஸ்து அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சித்த வஸ்து அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அறிதல், அதுதான் சித்த வஸ்து அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அறிவை எனக்கு சாஸ்திரம் மட்டும்தான் கொடுக்குங்கிற அறிவும் இருக்கும். அதனால வந்து அவங்க சாஸ்திரம் படிப்பாங்க. அப்படி சாஸ்திரம் படிக்கும் போது மன தூய்மையோட சாஸ்திரத்தை படிச்சா மட்டும்தான் இந்த சாஸ்திரம் வேலை செய்யுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ மன தூய்மைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? உபாசனையும் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரெண்டு சாதனங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்னது? ஒண்ணு கர்மயோகம், இன்னொன்னு உபாசனை. இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த முதல் கேட்டகிரியில வர்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய லட்சியம் இலக்குங்கிறது வேறையா இருக்கும். ஆனா இந்த பக்தர்களுடைய லட்சியம் இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மோட்சம். அது போக இவங்களுக்கு தான் வந்துட்டு மூன்று விதமான தடைகள் வரும். பொதுவா எல்லாருக்குமே வரும். மோட்சம் அப்படின்னு சொல்லி போயிட்டா அவங்களுக்கு அதிகமா வரும். மூன்று விதமான தடைகள் நம்ம பாக்குறோம். என்னது? நமக்கு நம்மளே தடையா இருக்கிறது. ரெண்டாவது வந்து சுத்தி இருக்கிறவங்களால ஏற்படக்கூடிய தடைகள், அதுக்கப்புறம் இயற்கையால ஏற்படக்கூடிய தடைகள். இந்த மாதிரி தடைகள் இதுல இருந்தெல்லாம் நான் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து சில கர்மங்கள் வந்து செய்வாங்க. அத பக்தி செய்வாங்க, அப்புறம் வந்து கர்ம யோகம் செய்வாங்க, உபாசனை செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்படிப்பட்ட பக்தர்களை நாம் நிஷ்காம பக்தர்கள் அல்லது ஜிக்ஞாசு பக்தர்கள் அல்லது முமுட்சு பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து இந்த கர்ம யோகம், உபாசனம் இதை பத்தி எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? கர்மயோகம், உபாசனம் இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா மோட்சத்துக்காக செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப பக்தி செய்யறாங்க இல்லையா, அப்ப இந்த பக்தி எதுக்காக செய்யறாங்கன்னு பார்த்தா அதுவும் மோட்சத்துக்காகத்தான் செய்யறாங்க. அப்போ கர்மயோகமாக இருக்கட்டும், உபாசனையா ஆகட்டும், இது எல்லாமே வந்து பக்திக்குள்ளதான் வருது. அது பக்திக்குள்ளன்னு சொல்ல முடியாது. ரெண்டையும் நம்ம இந்த மூணையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஏன்னா மூணுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மோட்சத்தை அடைதல். நம்ம வந்து கர்மயோகம் செய்யறது மூலமாவும் என்ன விரும்புறோம்? மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை செய்யறோம். அதே மாதிரி உபாசனை செய்யறதும் மோட்சத்துக்காகத்தான் செய்யறோம். மோட்சத்துக்கு தடையா இருக்கு, அது நீங்கணுங்கிறதுக்காகத்தான் செய்யறோம். சோ மோட்சத்துக்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதை நீக்குவதற்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நம்ம வந்து இந்த ரெண்டாவது கேட்டகரிக்குள்ளதான் கொண்டு வரோம். சரி, அடுத்தது ரெண்டாவது கேட்டகரியில இது மூணாவது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஆர்த்த பக்தி, அப்புறம் அர்த்தார்த்த பக்தி, அப்புறம் மூணாவது வந்து நிஷ்காம பக்தி. இந்த நிஷ்காம பக்திக்குள்ளதான் வந்துட்டு நம்ம மோட்சத்துக்காக வேண்டி அந்த தடைகள் நீங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறோமோ அதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு நான்காவது அனன்ய பக்தி. இந்த அனன்ய பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துலதான் வந்துட்டு இந்த பக்திங்கிறது நிறைவடையுது, முழுமை அடையுது. இது எப்படி முழுமை அடையுது, என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து அடுத்த விசாரத்துல பார்க்கலாம். அடுத்த விசாரம் அப்படின்னா இந்த நாலு பக்தியில வந்து எது மேலான பக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பக்தி, செகண்ட் பக்தி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம ஒரே கேட்டகரியாவே எடுத்துக்குவோம். ஆர்த்த அர்த்தார்த்த பக்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரி, இப்ப பொதுவா நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நம்ம வந்து செய்பவனாக இருக்கோம் இல்லையா. அப்ப நான் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு. அதுக்கப்புறம் இலக்குன்னு சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இலக்கு அடையறதுக்காக தான் நான் முயற்சி செய்யறேன். அந்த இலக்கு என்பது சாத்தியம். அதுக்கப்புறம் அந்த இலக்கை அடையறதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு வந்து செய்யறேன், அதுக்கு பேர் சாதனம். சோ மூன்று விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நான் இருக்கேன், ரெண்டாவது சாதனம் இருக்கு, மூன்றாவது சாத்தியம். இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம இந்த மூன்று விதமான பக்தி, நான்கு விதமான பக்தி, அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட்டோம். சோ அப்படி பார்த்தா மூணு வகையான பக்தி வருது இல்லையா. சோ இந்த மூன்று வகையான பக்தியில வந்து
இந்த சாதனம், சாத்தியம், நான், இந்த 3 விஷயங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எது மேலான பக்தி அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஏன்னா நம்ம வந்து பக்திக்கான லட்சணம் என்ன பார்த்தோம்? இறைவன் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு, அதுதான் வந்து பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப முதல் வகையான பக்தி எடுத்துக்கலாம். அதுல வந்து 2 பக்தி பார்த்தோம் இல்லையா? ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி. இந்த ரெண்டும் எதுக்காக? சுகத்துக்காகவும் துக்கம் நீங்கிறதுக்காகவும் நம்ம செய்யக்கூடிய பக்தி. சரி, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? நான் இருக்கேன் ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு சாதனம் இருக்கு. சாதனம் என்ன? ஈஸ்வரன் தான் சாதனம். நம்ம வந்து பக்தி செஞ்சு ஈஸ்வரன் மூலமா வந்து ஒரு சாத்தியத்தை அடையிறோம். அந்த சாத்தியம்ங்கிறது மூணாவதா இருக்கு. இப்ப இந்த 3 விஷயங்கள்ல ஒன்று நான், இனி ஒன்று ஈஸ்வரன், மூன்றாவது சாத்தியம். இந்த 3 விஷயங்கள்ல நான் வந்து எதன் மீது அதிகமா அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் என் மீதுதான் எனக்கு வந்து அன்பு. ஏன் அப்படின்னா எனக்கு தான் அந்த விஷயம் சாத்தியம் ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் சாத்தியமாகணும். அது சாத்தியமாச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். சோ அதனால வந்து எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். சோ இதுல வந்து முதலாவது இடத்துல நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ரெண்டாவது இடத்துல என்ன வருது அப்படின்னா, அந்த சாத்தியம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? சோ அதனால சாத்தியத்தை தான் நான் அதிகமா விரும்புறேன். சோ ரெண்டாவது இடத்துல சாத்தியம்ங்கிறது வருது. மூணாவது தான் சாதனம்ங்கிறது வருது. சாதனம் வந்து இந்த இடத்துல யாரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் மேல நமக்கு எவ்வளவு தூரம் பக்தி இருக்கும்? அந்த சாத்தியத்தை அடையிற வரைக்கும் பக்தி இருக்கும். ஒருவேளை அது சாத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பக்தியும் வந்து அதோட கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு சாத்தியம் வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இறைவன் மேல மறுபடியும் வந்துட்டு இறைவனை நான் சாதனமா பயன்படுத்துறதுக்கான முயற்சியிலேயே நான் இறங்குவேன். சோ முதல் வகை பக்தி, இந்த ஆர்த்த மற்றும் அர்த்தார்த்த பக்தி, இந்த ரெண்டுல வந்துட்டு இறைவன் மீது நான் கடைசியாகத்தான் வந்து அன்பை செலுத்துகிறேன். அது போக அந்த அன்பு வந்து தொடர்ச்சியா இருக்காது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த சாத்தியத்தை அடையிற வரைக்கும் இருக்கும். ஓகே, இது வந்து முதல் வகையான பக்தியில இருக்கக்கூடிய அம்சம். இனி இரண்டாவது வகை பக்தி. இரண்டாவது வகை பக்தியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல இறைவனே எனக்கு சாத்தியம். அப்போ இறைவன் சாத்தியம்ங்கிறப்ப சாதனம் எது? அதுவும் இறைவன் தான். ஏன்னா நீ எனக்கு சாத்தியம், உன்னை அடையிறதுக்கு எனக்கு சில தடைகள் இருக்கு. அந்த தடைகளை எனக்கு நீக்கி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இறைவன் கிட்டயே கேட்கிறோம். அப்ப சாதனமாகவும் வந்து இறைவன் தான் இருக்கிறாரு. சாத்தியமாகவும் பகவான் தான் இருக்கிறாரு. சரி, அந்த இடத்துல நானும் இருக்கேன். இப்ப எனக்கு எதுக்கு மோட்சம் வேணும்? மோட்சம் இருந்தாதான் நான் திருப்தியா இருக்க முடியும். அப்ப அந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு தானே வருது. அப்போ இந்த இடத்துல நான், அப்புறம் சாதனம் மற்றும் சாத்தியம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரெண்டா பிளவுபடுது. ஃபர்ஸ்ட் பக்தியில வந்துட்டு மூணா பிளவுபடுது. இங்க வந்து பக்தி ரெண்டா பிளவுபடுது. சரி, அடுத்தது மூன்றாவது. இந்த மூன்றாவது பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து அனன்ய பக்தி. இந்த அனன்ய பக்தியில வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம அந்த நிதித்தியாசனத்துல வந்துட்டு ஞான நிஷ்டை அடைவோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த ஞான நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள் அங்க வந்து அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்ப அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களை எவ்வளவு தூரம் விரும்புறாங்க? அவங்கள வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன வந்து நான் எந்த அளவுக்கு விரும்புறேனோ அதே அளவுக்கு பகவானையும் விரும்புற மாதிரி ஆயிடுச்சா? அப்ப அதிகமான பக்தி வந்து இறைவன் மீது, அதிகமான அன்புங்கிறது இறைவன் மீது என்னால எப்ப செலுத்த முடியும்? நான் இறைவன் அப்படிங்கறத அறியும் போது மட்டும்தான் வந்து இறைவன் மீது முழுமையான பக்தி என்பதை நான் செலுத்த முடியும். ஏன்னா என் மீதுதான் நான் அதிகமான அன்பை செலுத்திட்டு இருக்கேன். அப்ப இறைவன் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னா நானே இறைவன் அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் வந்துட்டு இறைவன் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்பு என்பது பூரணமாக ஆகும். அப்போ ஒரு ஞானி தன்னை அறிந்து விட்டார், தான் பிரம்மம் என்பதை புரிந்து கொண்டு விட்டார்னா என்ன அர்த்தம்? அவர் என்றென்றைக்குமே பக்தியோடவே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்தி அப்படிங்கறது வந்து பிரிக்கவே முடியாது. நம்ம இந்தியால பிறந்துட்டோம் அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து கேட்காம இருக்கவே முடியாது. பக்தி, கர்மம், மோட்சம், முக்தி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்காதவன் இந்தியனாவே இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா இது வந்து உலகம் ஃபுல்லா நிறைய பேருக்கு தெரியுது இந்த வார்த்தையெல்லாம். கர்மா அப்படிங்கறதுல டிக்ஷனரியில எல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் இதெல்லாம். ஆனா அர்த்தம் என்னன்னு தெரியாது. இந்தியர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது சில வார்த்தைகளுக்கு எல்லாம் அர்த்தம். இந்த பக்தி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சமுதாயத்துல பார்த்தோம்னா பயங்கரமான குழப்பம் இருக்காத பார்க்கணும். நம்ம சமுதாயம் இல்லை, பொதுவா இந்த பக்தி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அது வந்து அதிகமான குழப்பங்கள் இருக்காத நம்ம பாக்குறோம். இந்த குழப்பங்கள் எதனால இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி இதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரியம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு வீட்லயே வந்து சாதாரணமா சிம்பிளா பூஜை செய்வாங்க. இன்னொரு சில பேர் வந்து தன்னை ரொம்ப அதிகமா வருத்திக்குவாங்க. சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு தூங்காம நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி சில ஒவ்வொருத்தவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வந்துட்டு நம்ம பக்தி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து நம்ம பக்தி அப்படின்னு சொல்றோமே ஒழிய அதுல ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பக்தின்னு சொல்லி நம்ம தனியா பேர் கொடுக்கறது இல்ல. அதை பக்தின்னு சொல்லி சொல்றோம்.
ஆனா அதே சமயம் இப்ப விரதம் இருக்காங்க அப்படின்னா அங்க விரதம் இருக்காங்க, இப்ப எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா அதுவும் பக்தி தான். சோ இந்த பக்திங்கிறது வந்துட்டு குழப்பம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். எது பக்திங்கிறது தெரியறதில்ல. அப்ப வந்து நம்ம சம்பிரதாயத்துல கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த பக்தி என்பது இறைவன் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு. இப்ப அந்த அன்பு வந்து எப்ப முழுமை அடையும் அப்படின்னா, இந்த மூன்றாவது வகை பக்தியான எப்பொழுது நாம் மோட்சம் அடைகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த பக்தியானது முழுமை அடைகின்றது. இதோட பக்திங்கிற தலைப்பை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பையும் நாம் நிறைவு செய்து கொள்வோம். இனி அடுத்தது இன்னையில இருந்து தான் சொல்லப்போனா வேதாந்தமே தொடங்கியிருக்கு. உபனிஷத் கிளாஸே வந்து இன்னைக்கு தான் தொடங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு உபாசனை, கர்மயோகம் இப்படி பார்த்தோம். இப்ப இனி அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சாதன சதுஷ்டயம் பார்க்க போறோம். இந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது வந்துட்டு ஞானம் அடைகிறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய சில தகுதிகள். நமக்கு இதுக்கு முன்னாடி கர்மயோகம் இதெல்லாம் தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன் மூலமாகவும் தகுதிகள் அடையலாம். இதுல வந்து என்னென்ன தகுதிகள் வேணுங்கிறத வந்து வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கும். அதை பத்தின விளக்கம் வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஜீவன்னா யார் அப்படின்னு சொல்லி ஜீவன் பற்றிய விசாரம் செய்ய போறோம். அதுக்கப்புறம் ஈஸ்வரனை குறித்த விசாரம், அதுக்கப்புறம் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம் என்னன்னு பார்க்க போறோம். அந்த சம்பந்தத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம வந்து வகுப்பை வந்து முழுசா நிறைவு செய்ய இருக்கோம். சோ இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம்.